ராசிக்காரங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாமல் நிதானமாக செயல்படக்கூடியவங்களா இருக்கீங்க. பெரும்பாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. யாரையும் துன்புறுத்தும்படி பேசக்கூட மாட்டீங்க. இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களோட இயல்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை ரொம்பவுமே சிறந்த தன்மை. வசீகரமான தோற்றம் உங்களுக்கு இருக்கும். கூடவே பாருங்கள், நல்ல ஒரு நன்னடத்தை கொண்டவங்களா கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பெரும்பாலும் பாருங்களேன், இந்த எதிரியே இருக்க மாட்டாங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லோரோட நலனிலையும் அக்கறை செலுத்தக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால உங்களோட பேச்சாற்றலும் சரி, அறிவாற்றலும் சரி சிறப்பானதாக இருக்கும். தன்னை தாழ்த்திக்கிட்டு மற்றவங்களை உயர்த்தக்கூடிய குணம் 12 ராசிகளையுமே இந்த கன்னி ராசிக்கிட்ட இருக்குது. சுகமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுப்பீங்க இல்லையா, அது ஒரு சிறப்பானதாக இருக்குது. உங்களோட உடல் உழைப்பை அதிகமாக விரும்ப மாட்டீங்க. அதே போல் யாராச்சும் சின்ன அளவில் உங்களை அவமானப்படுத்திட்டா கூட அதெல்லாம் தாங்கி கொள்ள முடியாதுங்க. உங்கள் மனசு ரொம்ப லேசானதாக இருக்கும். உங்களுக்கு பணவரவுக்கு குறைவு இருக்காது இந்த ராசிக்கு. ஆனால் பண விஷயத்தில் ரொம்பவுமே கரெக்டாக இருப்பீங்க. செலவு பண்ண மாட்டீங்க. சேமிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு சோம்பலாக இருக்கிறதும் பிடிக்காது. சுறுசுறுப்பாக வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிடிக்கும். இந்த கன்னிராசிக்காரங்க பாருங்கள், பெருசாக மற்றவங்ககிட்ட கடன் வாங்கணும் அப்படிங்கிறத விரும்ப மாட்டீங்க. சிக்கனமாக செலவு செய்வீங்க. கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. இருக்கிறது என்னவோ அதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய தன்மை கன்னிராசிக்கிட்டே இருக்குது. வீண் செலவு செய்கிறதும் பிடிக்காது. அதே போல் எல்லா வித்தைகளையுமே கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்போ இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, கிரக சூழல் என்ன மாதிரியான சூழலை உருவாக்கும், நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். கன்னிராசிக்காரங்க, உங்களோட தொழில், வியாபாரம், குடும்ப சூழலில் பின்னடைவு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவுகளிலிருந்து முழுமையான தீர்வையும் பெற முடியும். சும்மா ஒரு பரிகாரம் இது பண்ணுறதுனால எதுவும் மாறாதுங்க. உங்கள் ஜாதக அமைப்பால் கிரகம் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில விஷயத்தை மாற்றுறதுனால நன்மையை எல்லா வகையிலும் பெறலாம். தீர்க்க முடியாத கணவன் மனைவி பிரச்சனை கூட தீர்க்க உங்கள் ஜாதக அமைப்பால் நீங்கள் பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரவும், கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புமே நீங்கள் இதனால் பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சில மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்க பாருங்கள், புதன் பகவானால் ஆளக்கூடியவங்களா இருக்கீங்க. புதன் பகவானால் ஆளக்கூடிய கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இருக்குது. அதே போல் உங்கள் தோற்றத்தை வச்சுலாம் உங்கள் வயசை எடை போடவே முடியாது. எப்பவுமே இளமையை விரும்பக்கூடியவங்க நீங்கள். எல்லா விஷயத்தையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. கன்னிராசிக்காரங்க மற்றவங்கள பேச வச்சு ஆழம் பார்க்கறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்புவீங்க. மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் மற்றவங்ககிட்ட வேலை செய்வீங்க. இல்லைன்னா மற்றவங்ககிட்ட வேலை செய்கிறது கன்னிராசிக்காரங்க குறைவு தான். பெரும்பாலும் சுய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். மற்றவங்ககிட்ட வேலை செய்கிறது விரும்ப மாட்டீங்க. ஒரு 2-3 பேரையாவது குறைஞ்சபட்சம் வச்சு வேலை வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இயல்பாகவே உங்களுக்கு இருக்குது. சுய தொழிலில் ஈடுபட்டால் நீங்கள் நல்ல வருமானத்தை பெற முடியும். கன்னிராசிக்காரங்க அவசரப்படாமல் நிதானமாக செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொறுமையால் எந்த ஒரு காரியத்தையுமே வெல்லக்கூடிய அமைப்பு இயல்பாகவே இருக்குது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் புதன்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வையும் முன்னேற்றத்தையும் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக ஏற்படுத்தும். உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணுறப்ப நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கிட்டு பதிவு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை குலதெய்வத்தின் அருளால் விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வர தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நம்ம இப்போ இந்த கன்னிராசியில் இருக்கிற உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு பங்குனி மாதத்தில் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத விரிவாக தனித்தனி நட்சத்திரத்துக்கும் இப்போ பார்க்கலாம். முதல்ல உத்திரமில் இருக்கிற 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு அறிவாற்றலால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வர நீங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பங்குனி மாதம் அப்படிங்கிறது இந்த அமைப்புகள் மிகவும் யோகமான ஒரு மாதமாக அமைச்சு தந்திருக்கு. எப்படின்னா, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நல்ல ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுதுங்க. இந்த மாதம் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்களோட நிலையில் அப்படியே மாறுதல் ஏற்படும்.
இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு உயர வாய்ப்பு இருக்குது. எடுத்த வேலைகளில் வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. எதிர்ப்பு, விரோதம் இந்த நிலை அப்படியே மாறிடும். இழுபறியாக இருந்த வம்புகளுக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையுது. சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு உயர்வு இப்போ இருக்குது. உங்கள் சகாய ஸ்தானாதிபதி செவ்வாய் மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் துணிச்சலாக செயல்படுங்க. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ செல்வாக்கு உயருது. தலைமையோட ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு கிடைக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கூட வரும். அப்படி இருந்தாலும் பாருங்களேன், இந்த மார்ச் 27 வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாலினத்திற்கிட்ட, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் ஒரு அடி விலகி நிற்கணுங்க. உங்களோட பேருக்கும் கௌரவத்துக்கும் இது நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கவனமாக தான் இருக்கணும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யோகமான மாதம். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்குது. குடும்பத்தோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையுமே நிம்மதியான நிலை உருவாகுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடி நீங்குது. வருவாய் அதிகரிக்குது. மாணவர்களுக்கு ராசிநாதனே வித்யாக்காரகன் அப்படிங்கிறதுனால இப்போ படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். புதன்கிழமையில் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க, நன்மையை பெற முடியும். வித்யாக்காரன் தான் புதன், உங்கள் ராசி அதிபதி. அதனால் படிப்பு விஷயத்தில் கவனமாக படிங்க. நல்ல மதிப்பெண்ணை, நீங்கள் நினச்ச மதிப்பெண்ணை கண்டிப்பாக பெறுவீங்க. நினச்ச மதிப்பெண்ணை பெற தினமும் அதிகாலை சூரிய வழிபாடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெற முடியும். அடுத்து பாருங்கள், அஸ்தம் நட்சத்திரம். திட்டமிட்டு செயல்படுத்துறதுல வல்லவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு பங்குனி மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். ராசிநாத புதனோட சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த வேலையெல்லாம் வெற்றி வாய்ப்பை உருவாக்கும். இப்போ எதிர்ப்புகள் நீங்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வர வேண்டிய பண வருமானம் சீராக இருக்கும். உங்களோட வார்த்தைக்கு இப்போ மதிப்பு கிடைக்கும் பாருங்கள். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கிடைக்கிது. உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்களோட நிலையில் மாற்றம் வருது. சத்ருஜய ஸ்தானத்தில் மாதம் முழுவதும் செவ்வாயும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசியல்வாதிகளோட செல்வாக்கு இப்போ உயருது. துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி பெற போகிறீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். சிலருக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கூட வரும். அப்படி இருந்தாலும் மார்ச் 6க்கு அப்புறம் கர்மகாரகன் சனி பகவான் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போது நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்து செய்கிறதா இருந்தாலும் சரி, நிதானமாக இருக்கணும். அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். எடுத்துமோ கவுத்துமோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கூடாது. அந்த காலகட்டத்தில் அது சங்கடமான சூழலை ஏற்படுத்திடும். பாக்கிய ஸ்தானத்துக்கு சனி பகவானோட பார்வை கிடைக்குது. அதனால் பெரியவங்களோட ஆதரவு, தெய்வ அனுகூலம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடம் குறையும். மேலதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால தடைப்பட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். பெண்களுக்கு குடும்ப வேலையில் இருந்த பிரச்சனை விலகும். மனசில் ஒரு நிம்மதி வரும். ஆரோக்கியத்தோடு செயல்பட முடியும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் இப்போ கிடைக்கும். நீங்கள் எல்லா விஷயத்திலுமே நன்மை கிடைக்க கைலாசநாதரை வழிபட்டு வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் விலகும். எடுத்த வேலைகளில் எல்லாமே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் பெறுவீங்க. எல்லாமே நல்லதாக நடக்க நீங்கள் கைலாசநாதரை தொடர்ந்து வழிபடுங்க. அடுத்து பாருங்கள், இந்த சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நேரம் வர வரைக்கும் காத்திருந்து நினச்சதை சாதிக்கிறதுல வல்லவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றம் நிறைந்த ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. தைரிய பராக்கிரமக்காரகன் தான் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடமான காலநிலை மாறுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் குறையுது. பகைவரால் ஏற்பட்ட தொல்லை, வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மாறும். வழக்கு விவகாரங்களையுமே சாதகமான முடிவை நீங்கள் பெறுவீங்க. ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வரவு அதிகரிக்குது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவும் கிடைக்குது. ஞானக்காரகன் தான் குரு. அவர் மார்ச் 17ஆம் தேதி முதல் ஜீவனஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட இணக்கமற்ற நிலை வரலாம். தன குடும்பம் சுகம் சத்ருஜய ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். குடும்பத்திலோட உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். பணப்புழக்கம் நல்லா இருக்குது. கடன் தொல்லை விலகும். மனதில் சந்தோஷமான நிலை வரும். புதுசாக இடம் வீடு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற கனவு நனவாகும். வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நிலை இருக்குது. பெண்களுக்குமே மனசில் நிம்மதி வரும். நோய் நொடி இந்த நிலை மாறும். மாணவர்களுக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் இப்போ கிடைக்கும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க திருச்செந்தூர் முருகனை மனசார வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. வளமான நாட்களை பெற முடியும்.
என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த பங்குனி மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.